கர்த்தர் நல்லவர். உங்களோடு கூட பேசி உங்களை ஆசீர்வதிப்பார். உலகத்திலே வாழ்கிறது கொஞ்ச காலம். இருக்கிற கொஞ்ச நாட்களில் ஆண்டவர் விரும்புகிறது போல நாம் நம்மை மாற்றிக்கொள்வோமானால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். இன்றைக்கு ஒவ்வொரு மனுஷனுடைய கேள்வி என்ன? நான் ஆண்டவரை தேடுகிறேன், நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவருக்கு பிரியமாகத்தானே நடக்கிறேன், ஆனால் நான் செய்வது எல்லாம் தோல்வியாய் போகிறது. எதை முயற்சி பண்ணாலும் தோல்வி, எதை நினைத்தாலும் தோல்வி. ஒரு அடி முன்னுக்கு போகலாம் என்று ஒரு அடி முன்னுக்கு வைத்தால் பல அடி பின்னுக்கு போகிற ஒரு சூழ்நிலை. எல்லா சூழ்நிலையும் மாறிவிடும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கும் பொழுது அடுத்த பிரச்சனை. ஐயோ, இந்த பிரச்சனை முடிந்து விட்டது என்று நிம்மதி பெருமிச்சு விட்டு அமரும் பொழுது அடுத்து வருவது இன்னொரு பிரச்சனை. ஒன்றன் பின் ஒன்றாக சமுத்திரத்திலே அலைகள் எழும்பி வருவது போல் குடும்பத்திலே ஒன்றன் பின் ஒன்றாக பிரச்சனைகள், ஒன்றன் பின் ஒன்றாக நெருக்கங்கள், ஒன்றன் பின் ஒன்றாக கஷ்டங்கள், தாண்டி போக முடியாத அளவுக்கு பிரச்சனைகள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் கேட்கிறீர்கள், நாங்களும் முயற்சி பண்ணுகிறோம், உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், எங்களால் முடிந்த அளவுக்கு எல்லாம் செய்து பார்க்கிறோம், ஆனால் ஒன்றும் வாய்க்கவில்லை ஐயா. எல்லாம் தோல்வியாய் போய்விடுகிறது. ஜெயம் பற்றி விடலாம் நினைக்கும் பொழுது தோல்வியாய் போய்விடுகிறது. ஜெயித்து விடுவோம் நினைக்கும் பொழுது தோல்வியாய் முடிந்து விடுகிறது என்று கலங்கி நிற்கிறீர்களா? உங்களை பார்த்து தான் இன்றைக்கு ஆண்டவர் பேச போகிறார். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள் கஷ்டப்படுவதை தேவன் விரும்புவது இல்லை. ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பதை ஆண்டவர் ஒரு நாளும் விரும்புவதில்லை. நம்மை சந்தோஷப்படுத்தி அழகு பார்க்க விரும்புகிறவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. அவர் சொல்லுகிறார், நீ செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் விரும்புகிறது என்ன? நான் செய்வதை தேவன் எனக்கு செய்து கொடுக்க வேண்டும், மேன்மைப்படுத்த வேண்டும், எல்லாம் வெற்றியாயிருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கேட்பது போல நான் எல்லாவற்றையும் செய்ய நான் ஆயத்தமாக இருக்கிறேன். நான் சொல்லுகிறபடி நடக்க நீ ஆயத்தமா? அன்பு சகோதரன், உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அநேக நாட்களாய் ஜெபித்து தோல்வி என்று சொல்லி மனக்கலக்கத்தோடு உட்கார்ந்திருக்கிறீங்க இல்ல, உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நான் உனக்காக யாவையும் செய்து முடிக்கிறேன். நீ கேட்கிற எல்லாவற்றையும் நான் உனக்கு கொடுக்கிறேன். நான் சொல்லுவதை நீ செய்ய ஆயத்தமாக இருக்கிறாயா? நான் சொல்லுவதை நீ செய்வாயானால், என் சத்தத்துக்கு நீ கீழ்ப்படிவாயானால், நான் சொல்வதற்கு உன் வாழ்க்கையை நீ அர்ப்பணித்து விடுவாயானால், எந்த பிரச்சனை உன் முன்பாக இருக்கிறதோ அது ஒன்றுமில்லாமல் போவதை நீங்கள் பார்க்க முடியும். இதுவரை தோல்வியை கண்டிருக்கலாம், இதுவரை நஷ்டங்களை பார்த்திருக்கலாம். பயப்படாதிருங்கள். நஷ்டங்களும் தோல்விகளும் நிச்சயம் உங்களை விட்டு ஒரு நாள் மாறும். அந்த நாட்கள் தான் இந்த நாட்கள். நீங்கள் விசுவாசியுங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்தால் நிச்சயம் உங்கள் சூழ்நிலைகள் மாறும். நிச்சயமாக நீங்கள் தோல்வியை காண்பது இல்லை. வேதம் முன்ன சொல்லுகிறது, தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. தானியேல் தோற்று போகவில்லை. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவரை நம்பி நின்ற ஒரு தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருந்ததானால், அவன் தோற்று போகாமல் இருந்தது உண்மையானால், ஆண்டவர் உங்களை கைவிடுவாரா? உங்களையும் கைவிடுவதில்லை. வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுத்து உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ செய்வதெல்லாம் உனக்கு வாய்க்க வேண்டுமானால், நீ செய்வது எல்லாம் உனக்கு ஜெயமாய் இருக்க வேண்டுமானால், சங்கீதம் 1:1 சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடக்காமல் இருக்கணும். ஆண்டவர் சொல்லுகிறார், துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நீ நடக்காமல் இருந்தால், துன்மார்க்கன் சொல்லுகிறபடி நீ எதையும் செய்யாமல் இருந்தால், மனிதர்கள் சொல்லுவதற்கு பின்னாக ஓடி நீ ஏமாந்து போகாமல் என் சமூகத்தில் நிற்பது உண்மையானால், நான் உன்னை வாழ வைப்பேன், உன் வாழ்க்கையில் நன்மைகள் செய்வேன், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தோல்விகளுக்கு காரணம் என்ன? தேவ சமூகத்திலே உட்கார்ந்து நாம் ஜெபிப்பது இல்லை.
ஆண்டவரிடத்திலே நாம் கேட்பது இல்லை. ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக, ஆண்டவரே இந்த காரியத்தை நான் செய்கிறேன், இது உமக்கு சித்தமா? இந்த காரியத்தை நான் செய்யலாமா? இது நிமித்தம் எனக்கு ஒரு மேன்மை வருமா என்று கேட்கிறீர்களா? இல்லை. ஒரு தொழில் தொடங்குகிறீர்கள், தேவ சமூகத்திற்கு ஜெபித்து, ஆண்டவரே இந்த தொழிலை நான் ஆரம்பிக்கலாமா என்று கேட்கிறீர்களா? இல்லை. ஒரு நிலத்தை வாங்குகிறீர்கள், ஆண்டவரே இந்த நிலத்தை வாங்குவதற்கு உமக்கு விருப்பமா? இந்த நிலத்தை நான் வாங்கலாமா? உம்முடைய சித்தம் என்ன என்று கேட்கிறீர்களா? இல்லை. பிள்ளைக்கு ஒரு திருமணம், ஆண்டவரே இந்த திருமணத்தை நான் பண்ணி வைக்கலாமா? என் மகளுக்கு பொருத்தமான மகன் தானா? என் மகனுக்கு பொருத்தமான மகள் இவள் தானா? உங்க சித்தம் என்ன என்று கேட்கிறீர்களா? இல்லை. ஏதோ மனிதர்கள் சொல்லுகிறார்கள், நன்றா இருக்கிறது என்று மனிதர்கள் சொன்ன உடனேயே நீங்கள் அதற்கு பின்னாக ஓடிவிடுகிறீர்கள். அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, வசனத்தை கேட்கிற நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள நீங்கள் ஆயத்தமானால், இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடக்காது. குடிக்கிற ஒரு மனுஷன், மதுபானத்துக்கு அடிமையாக இருக்கிற மனுஷனிடத்தில் போய், ஐயா குடிக்கிறது சரியா தப்பா என்று கேட்டு பாருங்கள். அவன் சொல்லுவான், அது நல்லது, நான் உலகத்தையே மறந்து விடுகிறேன், குடிப்பது நல்லது என்று சொல்லுவான். புகைவலிக்கிற ஒரு இடத்துல போய் புகைவலிப்பது சரியா என்று கேட்டு பாருங்கள், நல்லது என்று சொல்லுவார். ஆனால் கர்த்தருடைய பிள்ளையிடத்தில் போய், ஊழியக்காரங்களிடத்தில் போய் ஒரு காரியத்தை சொல்லி, இந்த காரியத்தை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறார், நான் ஜெபித்தேன், எனக்கு ஜெபிக்கும் பொழுது தேவன் இப்படி சொல்லுகிறார், இந்த காரியத்தை செய்யலாமா செய்யக்கூடாதா என்று விசாரித்து பாருங்கள், ஜெபித்து பாருங்கள். கர்த்தர் தோற்று போக விடமாட்டார். பிள்ளையை படிக்க வைக்கணும், ஆண்டவரே என் பிள்ளையை இந்த படிப்பு படிக்க வைப்பதற்கு உங்க சித்தமா? பக்கத்து வீட்டுக்காரங்க பிள்ளைய படிக்க வச்சிருக்கிறாங்க, அவங்க நர்சிங் விட்டுருக்கிறாங்க, அவங்க டாக்டர் விட்டுருக்கிறாங்க, அவங்க என்ஜினியர் விட்டுருக்கிறாங்க, அதை விட பெருசா என் பிள்ளைய படிக்க வைக்கணும் அப்படி நினைக்காதுங்க. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையை, உங்க பிள்ளைகளுக்கென்று ஆண்டவர் ஒரு அளவு வைத்திருக்கிறார். உன் பிள்ளையை எப்படி வைக்க வேண்டும் என்று தேவன் நினைத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் அதற்காக காத்திருப்பதில்லை. நீங்கள் விரும்புகிறது போல மனிதனிடத்தில் விசாரிக்கிறீர்கள். குடும்பக்காரர், தேசத்தில் உயர்ந்தவர், பணக்காரர், அவர் சொன்னால் சரியா இருக்கும் என்று சொல்லி மனுஷனிடத்தில் போய் விசாரிக்கிறீர்கள். நான் கேட்கிறேன், மனுஷனிடத்தில் விசாரித்து எந்த காரியத்தில் ஜெயித்தீர்கள்? மனுஷனை நம்பி போய் எந்த காரியத்தில் ஜெயித்தீர்கள்? மனுஷன் சொன்ன ஆலோசனைப்படி வாழ்ந்து எந்த காரியத்தில் ஜெயித்தீர்கள்? யோசித்து பாருங்கள். இல்லையே. இன்றைக்கு ஒப்புக்கொடுங்கள் ஆண்டவரிடத்திலே, என் தவறை மன்னியும் ஆண்டவரே, உம்மிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டிய நான், ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்க வேண்டிய நான், துன்மார்க்கனிடத்தில் போய், ஆண்டவரை அறியாத ஒரு மனுஷனிடத்தில் போய், ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனிடத்தில் போய் நான் கேட்டது தவறுதான், என்னை மன்னியும் என்று சொல்லி பாருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் பாவங்களை மன்னிப்பார். ஐயா இதுவரை அப்படி நடந்துவிட்டது ஐயா, ஒன்று பரவாயில்லை, இனிமேல் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற இந்த நாளைக்கு பிறகு நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணுங்கள், ஆண்டவரே எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நான் துன்மார்க்கனிடத்தில் போய் ஆலோசனை கேட்க மாட்டேன். எந்த சின்ன காரியமோ அது பெரிய காரியமோ உம்மிடத்தில் விசாரிப்பேன். கர்த்தருக்கு சித்தமானது ஒரு கையினால் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொன்னது போல, உம்முடைய ஆலோசனைப்படி நடக்க எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் கேட்டால் கர்த்தர் நடத்துவார். எனக்கு பிடித்த வார்த்தை என்ன தெரியுமா? தாவீது தேவ சமூகத்தில் போய் ஆலோசனை கேட்பான். யுத்தத்துக்கு போகலாமா? எப்படி போக வேண்டும்? யாரை அழைத்து கொண்டு போக வேண்டும்? நான் என்ன செய்ய வேண்டும் என்று சத்துருக்கள் முன்பாக நிற்கும் பொழுது, பிரச்சனைகள் இருக்கும் பொழுது ஒரு காரியத்தில் கூட அவர் முண்டி அடித்து செய்ததில்லை. அமைதியாக உட்கார்ந்து ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்பார். ஆண்டவர் சொல்லுவார், இப்படி செய், இப்படி செய் என்று சொல்லுவார். அவர் சொல்லுகிறபடி தாவீது செய்தபடினால தான் வேதம் சொல்லுகிறது ஜெயம் உண்டாயிற்று. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஒப்புக்கொடுங்கள், துன்மார்க்கனுடைய ஆலோசனையின்படி நடக்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேத புஸ்தகத்திலே யோசபாத் என்று சொல்லுகிற ஒரு ராஜா, தேவனுக்காக நின்ற ஒரு மனுஷன், சத்துருக்கள் வரும் பொழுது என்ன செய்யணும்னு தெரியலப்பா, எப்படி யுத்தம் பண்ணு தெரியல, நீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய உதவியை நாடினார். ஆண்டவர் சொன்னார், யோசபாத்தே பயப்படாத, நீ பிரச்சனை என்கிட்ட சொல்லிட்ட இல்ல, யுத்த பிரச்சனை உனக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனை எனக்கு தெரியப்படுத்திட்ட இல்ல, நீ ஒத்துக்கிட்ட இல்ல என்னால முடியாதுன்னு, நான் பார்த்துக்கிறேன், இந்த யுத்தம் உன்னுடையதல்லப்பா,
இது என்னுடையது என்று சொல்லி கர்த்தர் யுத்தம் பண்ணினார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நடந்தது என்ன தெரியுமா? போக போக நன்றாக தான் இருந்தது. கடைசியில் யோசபாத்தின் நிலைமையை பாருங்கள். தேவனிடத்திலே போய் ஜெபிக்க வேண்டிய ஒரு மனுஷன், தேவனிடத்தில் கேட்டு காரியங்களை செய்த மனுஷன், அகசியா என்று சொல்லுகிற ராஜாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. அந்த ராஜாவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் 35ஆம் வசனம் வாசித்து பார்ப்பீர்களானால், பொல்லாப்பு செய்கிற மனுஷனாகி அகசியா பொல்லாப்பு செய்கிற மனுஷனிடத்திலே போய் ஆலோசனை கேட்டு கப்பல் கட்டினான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பொல்லாப்பு செய்கிற மனுஷனிடத்திலே போய் நிற்கிறான். தேவனிடத்திலே ஆலோசனை கேட்ட மனுஷன், தேவ சமூகத்தில் ஜெபித்த ஒரு மனுஷன், இன்னைக்கு பொல்லாப்பு செய்கிற ஒரு மனிதனிடத்தில் போய் நின்று கொண்டிருக்கிறார். இந்த செய்தியை கேட்கிற அன்பு சகோதரனே, ஒரு நாள் ஜெபித்த ஜெபம் எங்கே? ஒரு நாள் தேவ சமூகத்திலே காத்திருந்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று விசாரித்து தானே ஒவ்வொரு காரியத்தை செய்வாய். இன்றைக்கு என்ன நடந்தது? அகசியாவுக்கு பின்னாடி போகிறாய், பொல்லாப்பு செய்கிற மனுஷனுக்கு பின்னாடி போய் நீ காரியத்தை சாதித்து விடலாம் நினைக்கிறாய். கர்த்தர் சொல்லுகிறார், அகசியா பொல்லாப்பு செய்கிறவன், நீ அவரிடத்தில் போய் ஆலோசனை கேட்பது என்ன? எனக்கு முன்பாக உத்தமனா இல்லாதபடி பொல்லாப்பு செய்கிறவனிடத்திலே போய் நீ ஆலோசனை கேட்டு கப்பல் கட்டுவது என்ன என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவன் கட்டின கப்பலை கர்த்தர் உடைத்து போட்டார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, அவன் செய்தது வாய்க்கவில்லை, தோல்வியிலே முடிந்தது. காரணம், தேவ சமூகத்திலே விசாரிக்காமல் துன்மார்க்கனிடத்திலே, பொல்லாப்பு செய்கிறவிடத்திலே, பாவம் செய்கிறவிடத்திலே, ஆண்டவரை விரோதிக்கிறவிடத்திலே, பரிகாசிக்கிறவிடத்திலே, ஆண்டவருக்கு பிரியமில்லாம வாழ்க்கை வாழ்கிற மனுஷனிடத்திலே போய் ஆலோசனை கேட்டு செய்தபடியினால் வேதம் சொல்கிறது, அவன் செய்த காரியத்தை ஆண்டவர் முறித்து போட்டார். அந்த கப்பல் உடைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரிடத்திலே எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஆலோசனை பண்ணி செய்யுங்க. உலகத்துக்கு பின்னாடி ஓட வேண்டாம். மனுஷனை பிரியப்படுத்தாதிருங்கள். நாசியில் சுவாசம் உள்ள எந்த மனுஷனையும் நம்பாதிருங்கள். நம்பப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று வேதம் சொல்லுகிறதே. ஏன் மனுஷனுக்கு நம்புகிறீர்கள்? கர்த்தரை நம்பி பாருங்கள். தேவ சமூகத்தில் போய் ஆலோசனை கேளுங்கள். ஆண்டவர் பேசுவார். சில நேரத்திலே உடனே பேசுவார், சில நேரங்களிலே கொஞ்சம் தாமதிப்பார். கர்த்தர் பதிலை கொடுக்க தாமதிக்கிறாரானால் உங்களுக்கு அற்புதம் செய்வது தேவன் விருப்பம்தான். ஆனால் தேவன் வேறு ஏதோ ஒன்றை உங்களுக்கு செய்ய போகிறார். ஆகையினால்தான் அவர் பதில் கொடுப்பதில்லை. சில ஜெபிப்பார்கள், பதில் கிடைக்காத உடனேயே அவசரப்பட்டு காரியத்தை செய்து விடுவார்கள். பிரச்சனைகளை முடிந்துவிடும். பிறகு அழுவார்கள், ஐயோ இப்படி ஆகிவிட்டது, இப்படி பிரச்சனை வந்து விட்டது, எதிர்பார்க்கவே இல்லையே பாஸ்டர், ஏன் இப்படி நடந்தது? காரணம் என்ன தெரியுமா? அவசரம். தேவன் சொல்வதற்கு முன்பாக அவசரம். ஆண்டவர் சொல்லுவதை செய்யுங்க. தேவன் புசிக்க கூடாது என்று சொன்னதை புசிக்க கூடாது, பார்க்க கூடாது என்று சொன்னதை பார்க்க கூடாது, எது வேண்டாம் என்று சொல்லுகிறாரோ அதை செய்யக்கூடாது. ஒரு ரகசியம் தெரியுமா? நமக்கு வேண்டும், நமக்கு பிரியமா இருக்கிற எதுவும் கர்த்தருக்கு பிரியமா இருக்காது. நாம் விரும்புவோம், இது நன்றாக இருக்கிறது, இதை செய்து விடலாம் என்று நமக்கு பிரியமா இது இருக்கும். நாம் அதை விரும்பி செய்ய போகும் பொழுது, ஆண்டவரே இந்த காரியம் எனக்கு பிடித்தமா இருக்கிறது, இதை நான் செய்யட்டுமா என்று கேட்கும் பொழுது அமைதியாகி விடுவார். காரணம் என்ன? அது தேவனுக்கு சித்தம் அல்ல. தேவன் அந்த காரியத்தை செய்ய விரும்பவில்லை. திருமண காரியத்தில் கூட இப்படிதான் அவசரப்படுவார்கள். ஜெபித்து கேட்க மாட்டார்கள். யாரோ சொல்லி விடுவார்கள், சொத்து இருக்கிறது, படிப்பு இருக்கிறது, கார் இருக்கிறது, பங்களா இருக்கிறது, அது இருந்து சொல்லி அப்படி இருக்கிற இது மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைக்க மாட்டான், இது மாதிரி நல்ல பொண்ணு கிடைக்காது, இப்படிலாம் சொல்லி மனுஷன் சொல்லுகிற வார்த்தையை பார்த்து இம்மைக்காக, உலகத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவரை மறந்து, ஆண்டவரிடத்தில் விசாரிப்பதை மறந்து போய் சிக்கிக் கொள்கிறோம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, உலகமும் உலகத்துண்டான எல்லாமும் அழிந்து போய்விடும். கர்த்தருக்காக நிற்கிறது ஒன்றுதான் நிலை நிற்கும். தேவ சித்தத்தின்படி எதை செய்தாலும் தேவன் அதை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். உங்க வாழ்க்கையிலே தோல்விக்கு காரணம், நீங்கள் தேவ சித்தத்தை மாறி துன்மார்க்கனிடத்தில் போய் ஆலோசனை கேட்கிறீர்கள். துன்மார்க்கனை பிரியப்படுத்துகிறதுனாலே தான் இவ்வளவு தோல்வி, இவ்வளவு கஷ்டம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு இன்றைக்கு ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி நீங்கள் ஒப்புக்கொடுப்பது உண்மையானால் கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார்.
இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது, பாவியுடைய வழி நிற்காதேன்னு சொல்றார். தெரிந்த வசனங்கள் தான், ஆனால் பாவியின் வழியில் நிற்க கூடாது வசனம் சொல்கிறது. நாம் அங்கே தான் நிற்போம். சிலர் சொல்லுவார்கள், நான் என் நண்பரோடு கூட மதுபான பாருக்கு போனேன், பார்ல உட்கார்ந்திருந்தேன். அங்க உனக்கு என்ன வேலைப்பா? நீ ரட்சிக்கப்பட்ட பிள்ளை இல்லை, நீ பாருக்கு போகலாமா? நீ மதுபானத்தை அருந்தலாமா? இது தேவனுக்கு பிரியம் இல்லைல்ல. அவர் என்ன சொல்லுவான், நான் போனேன், நான் ஜூஸ் மாத்து தான் குடித்தேன், நான் என்ன செய்யலை, பிராண்டி குடிக்கல, நான் போதைப் பொருள் எடுக்கல பாஸ்டர், நான் போனேன் ஜூஸ் குடிச்சிட்டு வெளியே வந்துட்டேன். உண்மைதான், முதல் நாள் போன ஜூஸ் குடிப்பேன், அடுத்த முறை ஜூஸ் தான் குடிப்பேன். அதுக்கு பிறகு போகும்போது சாத்தான் சொல்லுவான், இந்த ஜூஸ் கூட கொஞ்சம் கலந்து பாரு, கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லுவான். நீ சிக்கிக் கொள்ளுவாய். ஆண்டவர் சொல்லுகிறார், பாவியின் வழி என்று தெரிகிறது, அங்க நிற்காதே. அந்த இடம் நமக்கு சரியில்லை என்று தெரிகிறது, அங்க நிற்காதே. தவறு நடக்கிறது என்று தெரிகிறது, அங்கே நிற்காதே. அந்த இடத்தை விட்டு நீ ஓடிவிட வேண்டும். யோசேப்பை பாருங்கள், பாவம் செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் வந்தது, பாவியின் வழி அங்கே வந்து நிற்கிறது. வசனம் என்ன சொல்லுகிறது? யோசேப்பை பிடித்தவள் இழுத்தாள். வேதம் சொல்லுகிறது, அவன் மேல் சட்டையை கழட்டி விட்டு ஓடினான். என்ன சொன்னான் தெரியுமா? நான் தேவனுக்கு விரோதமாய் இந்த பெரிய பொல்லாங்கு செய்வது எப்படி, இந்த பாவத்தை நான் செய்வது எப்படி என்று சொல்லி அவன் தன்னை காப்பாற்றி கொண்டான். அவன் நிற்கவில்லை. நான் நிற்பேன், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, யாரும் என்ன ஒன்றும் செய்ய முடியாது, நான் ஜெயிச்சிருவேன், நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று யாரும் சொல்ல முடியாது. பாவிகளின் வழியில தயவு செய்து நிற்காதே. கர்த்தர் விரும்பாத ஐக்கியங்கள் உனக்கு வேண்டாம், தேவன் வெறுக்கிற காரியங்கள் உனக்கு வேண்டாம். அந்நியனோடு கூட நீ பிணைக்கப்படாதே. ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனோடு கூட தொடர்பு எதற்கு? தேவையில்லாத சம்பந்தங்கள், தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத ஐக்கியங்கள் வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனை அறியாத மக்களை பாவி என்று சொல்லவில்லை. ஆண்டவருக்கு பிரியமானது என்ன? ஒரு ஆண்டவரை அறிந்து கொண்ட ஒரு தேவ பிள்ளை ஆண்டவரிடத்தில் நிற்கணும், தேவ சமூகத்தில் நிற்கணும். பாவியின் வழியில் நிற்க கூடாது என்பதை தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பாவிகளின் வழியில் நிற்காதுங்க. மூணாவது சொல்லப்பட்டிருக்கிறது, பரியாசக்காரன் உட்காரும் இடத்துல உட்காராதே. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஒரு கூட்டம் பரிகாசம் பண்ணி கொண்டிருக்கிறது, ஒரு கூட்டம் குறை பேசிக் கொண்டிருக்கிறது, ஒரு கூட்டம் அடுத்த குடும்பத்தை கெடுத்து பேசிக் கொண்டிருக்கிறது, ஒரு கூட்டம் மற்றவர்களை குறித்தே அற்பமாய் பேசுகிறது, இழிவாய் பேசுகிறது. இந்த கூட்டம் நமக்கு தெரியும். நீ போய் அங்கே உட்கார்ந்திருக்க கூடாது, அந்த இடத்துல நீ நிற்க கூடாது. பரியாசக்காரன் உட்கார்ந்திருக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன வேலை? ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையே, நீ தேவ சமூகத்தில் இருக்க வேண்டிய நீங்க இன்னைக்கு பக்கத்து வீட்டில் உட்கார்ந்திருக்க என்ன அவசியம்? தேவ சமூகத்திலே நிற்க வேண்டிய நீங்க, தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்க வேண்டிய உங்களால எனக்கு அமர்ந்திருக்க முடியல. பரியாசக்காரன் உட்கார்ந்திடத்தில் உட்கார்ந்து சொல்லுகிறீர்கள், நான் பரியாசம் பண்ணவில்லை, அவர்கள் தான் பரியாசம் பண்ணுகிறார்கள், நான் கூட உட்கார்ந்திருந்தேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவன் திருட்டு பண்ணிவிட்டான், திருடி பொருட்களை வைத்து பங்கிட்டு கொண்டிருக்கிறான். நீங்கள் அந்த வழியே போகிறீர்கள், போகும் பொழுது அவர்கள் இருப்பதை பார்த்து நீங்கள் போய் அங்கே உட்கார்ந்து விடுகிறீர்கள். நீங்கள் திருடவில்லை என்பது உண்மை, ஆனால் திருடி கொண்டு வந்த திருடன் பொருட்களை பங்கிட்டு கொண்டிருக்கிறான். நீ அங்கே உட்கார்ந்திருந்தால் அப்பொழுது போலீஸ் வருகை வைத்துக் கொள்ளுங்கள். என்ன சொல்லுவாய்? இல்லை, நான் திருடவில்லை, எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியுமா? திருடி கொண்டவன் ஒருவன், ஆனால் நீ பார்க்கத்தான் போனாய், ஆனால் சிக்கிக் கொண்டது நீதானே. தவறு செய்யல, உண்மைதான். பரிகாசம் பண்ணல, உண்மைதான். பரிகாசக்காரன் கூட்டத்திலே நீ உட்கார்ந்திருந்தாலும் தவறு செய்து விட்டாய் என்று அர்த்தம். பரிகாசக்காரனு கூட உனக்கு ஐக்கியம் இருந்தால் நீ தவறு செய்து விட்டாய் என்று அர்த்தம். விட வேண்டியதை விடு, கர்த்தருக்காக உன்னை மாற்றிக்கொள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, நாங்களும் நன்றியோடுமை துதிக்கிறோம். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னி, யார் செய்வது வாய்க்கும்? துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமல், பாவியுடைய வழியில் நில்லாமல், பரிகாசக்காரன் உட்காரத்தில் உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டது போல பிள்ளைகள் செய்வது எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக. சகல தடைகளையும் கர்த்தர் மாற்றி போடுவீராக. ஆண்டவரே, தோல்வியின் ஆவிகள் விலகட்டும், துன்மார்க்கத்தின் ஆவிகள் விலகட்டும். பிள்ளைகளை தேவ திட்டத்தை விட்டு திசை மாற்றுகிற பொல்லாத சபிக்கப்பட்ட ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக.
தடைகள் விலகி போவதாக, அந்தகாரங்கள் அழிக்கப்படுவதாக. ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்திலும் மேன்மை உண்டாகட்டும், ஒவ்வொரு குடும்பத்திலும் ஜெயம் உண்டாகட்டும், ஒவ்வொரு குடும்பத்திலும் விடுதலை உண்டாகட்டும். கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய பிள்ளைகளுக்கு நீர் கற்றுக் கொடுப்பீராக. ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.